ஒரு பெண் தன்னுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நெற்றியில பொட்டு வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் தான் உயிரா நேசிக்கிற தன்னுடைய தாய்மொழியை தமிழ கதைக்கிறாரு. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழர்கள் என்றதுக்காக ஒருத்தர், ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு இனத்தையே அழிக்கணும்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கிற சக மக்களை நினைக்கிறது எந்த அளவுக்கு கொடூரமானது. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் திகதி இதே மாதிரியான ஒரு நாளில் 42 வருஷங்களுக்கு முதல்ல அதே கொடூரம் எங்களோட நாட்டில் நடந்தது. கொழும்பு தெருக்கள் எல்லாம் நெருப்பு பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. உயிரோட பலர் எரிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கு. தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக குடும்பமாக பலர் படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான நாளாக அந்த நாள் பதிவாகி இருந்தது. வரலாற்றில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் 42 வருஷங்களுக்கு முதல்ல இதே மாதிரியான ஒரு நாளில் நடக்குது. இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாராவது ஒருத்தர் அந்த சம்பவத்தை நேரடியாக அனுபவித்தவராக இருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வெளிநாட்டில் இருப்பீங்க, சில நேரம் இலங்கையில் கூட இப்போ இருந்து கொண்டு இருக்கலாம். கருப்பு ஜூலை என்ற அந்த சொல்ல கேட்டாலே உங்களோட கண்ணுக்குள்ள நீங்கள் அன்றைக்கு கண்ட அந்த காட்சி ஒரு செகண்டாவது வந்து மறையும். நீங்கள் அன்றைக்கு கேட்ட அந்த கதறல் சத்தம், அந்த மரண ஓலம் இன்றைக்கும் உங்களோட காதுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கும். அதை மறக்கவே முடியாது. சரியா 42 வருஷங்களுக்கு முதல்ல இதே மாதிரியான ஒரு நாளில் என்ன நடந்தது என்றதை பார்க்குற ஒரு வரலாற்று சம்பவத்தினுடைய மீள்பதிவு தான் இந்த வீடியோ. விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். சுதர்ஷனா ராஜசிங்கம் சொல்லப்படுற ஒரு பெண் கொழும்புல இருக்கிற பிரபலமான பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் அவங்க 8 மாத கர்ப்பிணி. கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார். தன்னுடைய தங்கச்சியோட கொழும்புல இருக்கிற ஒரு இடத்துல வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. நல்ல வசதியான குடும்பம் கூட. இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் அந்த நாளில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வெளியில் நிலைமை மோசமாக இருக்குது, நிலைமை சுமூகமானதுக்கு பிறகு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகலாம், இப்போதைக்கு வீட்டை பூட்டி கொண்டு பாதுகாப்பாக உள்ளே ஏறுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோனில் சொல்லப்படுது. ஆனால் ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சதுக்கு பிறகு யாரோ பின் கதவை பலமாக தட்டுற சத்தம் கேட்குது. அவங்க எட்டி பார்க்குறாங்க. 35 தொடக்கம் 40 ஆண்கள் உள்ளுகள், தடிகள், கம்புகளோடு நிற்கிறாங்க. அவங்களோட கையில் சிக்கினா என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களோட வயிற்றில் இன்னும் ஒரு உயிரம் இருக்குது. அப்படி எட்டி பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு இருந்த இன்னும் ஒரு அதிர்ச்சி, அந்த 35 தொடக்கம் 40 பேரில் இருந்தது ஒரு சில பௌத்த பிக்குகளும்ன்றது. ஆனால் ஒரு மாதிரி அங்கேருந்து தப்பியோடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க அக்காவும் தங்கச்சியும். அப்படி போகிற நேரங்களில் கொழும்பில் இருக்கிற தெருக்களில் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக பலர் உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவங்களை பார்த்து பயந்து நடுங்கி உயிரை கையில் பிடிச்சு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு நாட்டை விட்டே அவங்க ஓட வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இன்றைக்கி கனடாவில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான கதைகள் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இருக்குது. இன்றைக்கும் கருப்பு ஜூலை என்று சொன்னால் நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு மறைஞ்சு கொண்டிருந்தது பலருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி கருப்பு ஜூலை என்ற ஒரு சொல்ல கேட்டாலே கண்ணுக்குள்ளே வந்து போகிற காட்சியாக அந்த கொடூரம் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். கருப்பு ஜூலைன்னு சொன்னதுமே எங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது, எனக்கு நினைவுக்கு வர்றது ஒரே ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ இன்றைக்கும் இன்டர்நெட்டில் இருக்குது. ஒரு இளைஞர் நிர்வாணமாக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. தலையில் அப்படியே கையை வச்சு கொண்டு எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த பயமும் பதற்றமும் அந்த ஃபோட்டோவை பார்க்குற நேரத்தில் இன்றைக்கும் விளங்குது. ஆனால் அதை சுற்றி வர இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதே நாட்டில் வாழ்ந்த சக மனிதர்கள், இலங்கையில் அது வரைக்கும் வாழ்ந்த சிரிச்சு கதைச்சு கொண்டிருந்த ஒரு சில மனிதர்களால் அதே நாட்டில் இருந்த சக மக்களையே இந்த மாதிரி நிர்வாணப்படுத்தி, இது ஒரு சம்பவம் மட்டும்தான், ஒரு புகைப்படம் மட்டும்தான், இந்த மாதிரியான பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் அன்றைய நாளில் நடந்திருக்கு. அதை சுற்றி இருக்கிற அந்த இளைஞனை சுற்றி இருக்கிற மற்றவர்களுடைய முகத்தை பார்க்குற நேரத்தில் எதையோ சாதித்த மாதிரியான ஒரு வரி, அது சாதாரணமான வரி கிடையாது, ஒரு இன வரியை அந்த முகத்தில் இன்றைக்கும் அந்த ஃபோட்டோவை பார்த்தா நாங்கள் விளங்கி கொள்ள முடியும். இந்த மாதிரியான கதைகள், பல்லாயிரக்கணக்கான கதைகள், பல நூற்றுக்கணக்கான கதைகள் ஜூலை வன்முறையில், கலவரம் கிடையாது, வன்முறையில் இன அழிப்பில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கு பின்னாலையும் இன்றைக்கும் இருக்குது. இதை மறக்கவே முடியாது. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் திகதி இரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடைப்பட்ட ஒரு நேரத்தில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது. விடுதலை போராட்ட அமைப்பு, விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இராணுவத்துக்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல்கள் நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இராணுவத்தினுடைய ஒரு லொரியை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துறது சொல்லி திருநெல்வேலி பகுதியில் வச்சு கன்னிவடி தாக்குதல் நடத்துறது. தபால்பட்டியடி சந்தியில் அந்த சந்தியை இராணுவத்தை ஏற்றி போகிற லொரி கடக்கும் போது அந்த லொரி
தீப்பற்றி எரியணும், வெடிச்சு சிதறணும் சொல்லி விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு திட்டத்தை போட்டிருந்தது. எதிர்பார்த்த மாதிரி அந்த லொரியும் அந்த சந்தியை கடக்கிறதுக்காக பயணம் செய்து கொண்டிருக்கு. விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் ரகசியமா அந்த லொரியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணிவடிகள் புதைக்கப்பட்டிருந்தது. தபால் பெட்டியடி சந்தியை அந்த லொரியை கடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் போது எதிர்பார்த்த மாதிரி வெடிச்சு சிதறது. 13 இராணுவ உறுப்பினர்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது என்றது அந்த காலகட்டத்தில் தென்னிலங்கையில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது என்றதை இன்றைக்கும் ஒரு சில கட்டுரைகளை வாசிக்கிற நேரத்தில் விளங்கிக் கொள்ள முடிஞ்சது. விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இராணுவத்துக்கும் இடையில போராட்டம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். 2 தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது, உயிர்கள் காவு கொள்ளப்படுறது, படுகொலைகள் நடக்கிறது என்றது அன்றாடம் காட்சியா மாறி போயிருந்த ஒரு காலகட்டம். இது முதல் சம்பவம் மட்டும் கிடையாது. ஆனால் ஜூலை வன்முறை ஏற்பட்டதுக்கான ஆரம்பம் அடித்தளம் 1983 ஜூலை மாதம் 23 திருநெல்வேலி தபால்பட்டியடி சந்தியில் இராணுவம் பயணம் செய்த லொரி இலக்கு வச்சு நடத்தப்பட்ட விடுதலை புலிகள் நடத்தின தாக்குதல் தான் ஜூலை வன்முறைக்கான காரணம் என்ற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா இருந்தால் அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த சம்பவம் நடந்து ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல நாங்கள் பயணம் செய்வோமா இருந்தால் அதுக்கு முதல்ல இருந்தே தமிழர்களுக்கு எதிரான கொடூரங்களும் அநீதிகளும் சித்திரவதைகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம். தமிழர்கள் கல்வியால் கோலோச்சி கொண்டிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அதுவும் சாதாரணமான துறைகளில் மட்டும் கிடையாது. பொறியியலாளர்கள், மருத்துவர்கள், உயர் அரசு அதிகாரிகள், பேராசிரியர்கள், பணிப்பாளர்கள் சொல்லி திரும்புற திசையெல்லாம் முக்கியமான பதவிகளை வகித்தவர்கள் தமிழர்களாக இருக்கிறாங்க. எண்ணிக்கையில் என்னதான் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற தமிழர்கள் தங்களுடைய அறிவால் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக அது மாறி இருந்தது. ஆனால் இது இனவாதிகளுக்கு பிடிக்கல. இதுக்கு எப்படியாவது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தனி சிங்கள சட்டம் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படுது. இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் சிங்களவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய முதற்தர குடிகள். மற்றவர்கள் எல்லாம் நீங்கள் வேற மொழியை பேசினாலும் பேசாமல் விட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் எல்லாருமே 2ஆம் தர பிரஜைகள்னு சொல்லி தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக 1956ஆம் ஆண்டு பதிவாகி இருந்தது. அதுக்கு பிறகு 1970ஆம் ஆண்டு கல்வியை வச்சு தானே நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சு கொண்டிருக்கிறீங்க, அதனால தானே உங்களுக்கு பதவிகள் எல்லாம் கிடைச்சி கொண்டிருக்கு, அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்ற மாதிரி யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் மாணவர்களோட எண்ணிக்கையை குறைக்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது. கல்வி முறைமையில மாற்றம் கொண்டு வரப்படுது. கல்வியால நாங்கள் எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு சொல்லி கல்வியை மட்டுமே நம்பிக்கொண்டு பிடிச்சு கொண்டிருந்த ஒரு சமூகத்துக்கு விடுக்கப்பட்ட பேரிடியா அந்த கல்வி சீர்திருத்தம் என்றது பதிவாகி இருந்தது. கல்வியை வச்சு தானே எல்லாமே செய்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி 1981ஆம் ஆண்டு தமிழர்களினுடைய அறிவு களஞ்சியம், அறிவு பொக்கிஷம், தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக இருந்த யாழ்ப்பாண நூலகம் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான புத்தகங்களோட தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. அரசு அனுசரணையோட இது தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி வரலாற்றில் தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளும் கொடூரங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம். 1983 ஜூலை வன்முறை நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முதல்லையும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விடுதலை புலிகள் அமைப்பால் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. தமிழர்கள் வாக்களிப்பிலிருந்து விலகி இருக்கிறாங்க. இது அந்த காலகட்டத்தில் இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி சிங்களவர்கள் தூண்டப்பட்டு இராணுவமும் பயன்படுத்தப்பட்டு பாதுகாப்பு தரப்பு தமிழர்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் பதிவாகுது. 1983 ஜூலை மாதம் 23ஆம் தேதி விடுதலை போராட்ட அமைப்பு இராணுவத்துக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில நடந்து கொண்டிருந்த மோதலினுடைய ஒரு கட்டமா 13 இராணுவ உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. போர்ல இது தவிர்க்க முடியாதது. அது முதல் சம்பவம் மட்டும் கிடையாது. ஆனா எதிர்பார்த்து கொண்டிருந்த சிங்கள தரப்புக்கு, இனவாதிகளுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருந்தது. தமிழர்களினுடைய கல்வியில நாங்க கை வச்சிருக்கிறோம், கல்வியால இதுக்கு பிறகு முன்னுக்கு வர முடியாது, அடுத்தது கை வைக்க வேண்டியது அவர்களுடைய பொருளாதாரம், இதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தேவைன்னு சொல்லி சிங்கள இனவாதிகள் காத்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் பதிவாகுது. அப்படி கொல்லப்பட்ட 13 இராணுவ உறுப்பினர்களையும் யாழ்ப்பாணத்திலேயே அவர்களுடைய சடலங்களை அரச மரியாதையோடு அடக்கம் செய்யறதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக இருந்த உயர் இராணுவ அதிகாரி சொல்றார், நாய்கள் மாதிரி என்னுடைய இராணுவ உறுப்பினர்கள் புதைக்கப்படுறதை என்னால் கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்க முடியாது, கொழும்புக்கு கொண்டு போய் அரச மரியாதையோட இவர்களினுடைய சடலங்கள் அடக்கம் செய்யப்படணும் சொல்லி கோரிக்கை முன்வைக்கப்படுது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குமா இருந்தால் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும்,
கொழும்புலையும் கொழும்பை சுற்றி வாழ்ற பிரதேசங்களையும் இருக்கிற தமிழர்கள் கொல்லப்படலாம், இலக்கு வைக்கப்படலாம், வன்முறை கட்டவிழ்த்து விழப்படலாம் என்றது அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கத்துக்கும் தெரியும். அதை எதிர்பார்த்து தான் அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது. யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த 13 இராணுவ உறுப்பினர்களினுடைய சடலங்களும் சவப்பட்டிகளில் கிடையாது, பொலித்தீன் பைகளில் சுற்றப்பட்டு சிதறிய உடல்கள் கொந்தளிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி கொண்டு போகப்பட்டது என்றதை ஒரு சில கட்டுரைகளில் இன்றைக்கும் வாசிக்க முடியுது. ரத்மலானைக்கு இந்த 13 பேருடைய சடலங்களும் கொண்டு போகப்பட்டு பொரள மயானத்துக்கு கொண்டு போகப்படுது. அந்த இடத்திலேயே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவாகுது. சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டு அன்றைக்கு இரவு முதலாவது வன்முறை சம்பவம் பொரளையில் இருக்கிற ஒரு தமிழ் கடை தாக்கப்படுது, இலக்கு வைக்கப்படுது, தீக்கிரையாக்கப்படுது. இதுதான் கருப்பு ஜூலை சம்பவத்தினுடைய முதலாவது வன்முறை சம்பவம், முதலாவது வர்த்தக நிலையம் தாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மற்ற இடங்களுக்கும் இந்த வன்முறை சம்பவம் கட்டவிழ்த்து விடப்படுது. ஏற்கனவே சிங்கள மக்கள் மத்தியில் இருந்த அந்த கொந்தளிப்பை இன்னும் தூண்டுற மாதிரியான ஒரு சில சம்பவங்களும் அதுக்கு பிறகு பதிவாகுது. வெள்ளபத்த, கொள்ளுப்பேட்டி, திம்பிரிகசியாய, கிருளப்பன, பொரளன்னு சொல்லி கொழும்புல இருக்கிற மிக முக்கியமான பல பகுதிகளிலையும் தமிழர்கள் சரிவா வாழ்ந்து கொண்டிருந்த இடங்களில் எல்லாம் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுது. யோசிச்சு பாருங்க, நீங்க சாதாரணமா ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிற அதே ரோடு உங்களோட பைக்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை யாரோ மோட்டார் பைக்ல உங்களோட பைக்கை நிப்பாட்டுறாங்க. நீங்க நிப்பாட்டினதும் நீங்க யாருன்ற அடையாளம் அவங்களுக்கு தெரியுது. நீங்க கதைக்கிற மொழியை வச்சு நீங்க தமிழர்ன்றது தெரிய வருது. நீங்க தமிழர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மோட்டார் பைக்கோட சேர்த்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சு படுகொலை செய்யப்படுவீங்களா இருந்தா, துடி துடிக்க உங்களுடைய உயிரை காவு கொள்ளப்படுமா இருந்தா அந்த நிமிஷம், அந்த நொடி எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அதே விதத்துல தான் முதலாவது தமிழரினுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டது ஜூலை கலவரத்துல. இன்றைக்கும் அதுக்கான பதிவுகள் இருக்கு. ஆரம்பத்துல கல்வியில கை வச்சாச்சு, அதுக்கு பிறகு தமிழர்களினுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறது. இதன் மூலமா தமிழர்கள் என்ற ஒரு இனத்தை அழிக்கலாம் என்றதுதான் இதனுடைய திட்டமா இருந்தது. வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாக்கப்படுது. 5000க்கும் அதிகமான தமிழர்களினுடைய கட்டடங்கள், வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்ட கொடூரமான சம்பவம் ஒரு சில நாட்கள்ல பதிவாகி இருந்தது. 3000க்கும் அதிகமானவர்கள் தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக குடும்பமா படுகொலை செய்யப்பட்ட, உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. 50 பெண்கள் தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, நெற்றியில பொட்டு வச்சிருக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 50க்கும் அதிகமான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்றது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பதிவு. 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலேயே நல்ல வசதியா வாழ்ந்து கொண்டிருந்த 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக்கப்பட்டார்கள். வேறு சில இடங்களுக்கு இடம்பெயர வைக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு புலம்பெயர் நாடுகளை நோக்கி அவங்க விரட்டப்பட்டாங்கன்றதெல்லாம் வரலாறு. தெருக்கள்ல, வர்த்தக நிலையங்கள்ல, வீடுகள்ல இருந்த தமிழர்கள் மட்டும் கிடையாது, சிறைக்குள்ள அரசாங்கத்தால பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய சிறை கைதிகளும் மனிதர்கள் தான் என்று சொல்லப்படுற சிறை கைதிகள் தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 50க்கும் அதிகமான கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றது இன்றைக்கும் ஒரு வரலாற்று பதிவு. குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் என்று சொல்லப்படுற ஒரு சில போராட்ட குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்கள் உட்பட 50க்கும் அதிகமான கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சிறை அதிகாரிகள் மற்ற கைதிகளை அவங்களுடைய சிறை கூடத்தை வேணும் என்று சொல்லியே திறந்து விட்டு ஒரு மிருக மாதிரி வேட்டையாடுறதுக்காக அந்த சிறை கூடம் திறந்து விடப்பட்டிருந்தது. அவர்களுடைய கைகளில் தடிகள், பொல்லுகள், ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு நிராயுதபாணிகளாக இருந்த சிறை கைதிகளாக இருந்த தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றதும் ஒரு வரலாற்று பதிவு. குட்டிமணி என்று சொல்லப்படுறவர் தன்னுடைய கண்ணை இன்னும் ஒருத்தருக்கு தானம் கொடுக்கறதுக்கு விரும்பினாராம். நான் செத்ததுக்கு பிறகு என்னுடைய கனவு தேசம் தமிழீழம் மலருமா இருந்தா என்னுடைய கண்கள் அந்த தேசத்தை பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இதுக்காக நான் செத்ததுக்கு பிறகு என்னுடைய கண்ணை யாருக்காவது தானமா கொடுங்கன்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்திருந்தாராம். அவர் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய கண்கள் உயிரோடு இருக்கிற நேரத்திலேயே பிடுங்கி எடுக்கப்பட்டு காலில் போட்டு மிதிக்கப்பட்டது என்றது ஒரு சில கட்டுரைகள்ல இன்றைக்கும் வரலாற்று பதிவா இருக்கு. இந்த மாதிரியான நினைச்சு கூட பார்க்க முடியாத மிருகத்தனமான கொடூரமான சம்பவம் நடந்த ஒரு சில நாட்கள் தான் ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து அடுத்து வந்த ஒரு சில நாட்கள். இன்னைக்கு நாங்க 42 வருஷம் கழிச்சு அந்த சம்பவத்தை திரும்பி பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமா ஒரு சமூகம், ஒரு நாடு மாற்றம் அடைஞ்சிருக்கான்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மத ரீதியிலையும் மொழி ரீதியிலையும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது என்று சொல்லி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு செம்மணி சம்பந்தமா வெளியிடப்படுற செய்திகள், அந்த செய்திகளுக்கு கீழே வர்ற சிங்களத்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதப்படுற கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. 1983ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி அந்த கருப்பு அத்தியாயம் திரும்பவும் எங்களுடைய வரலாற்றில் நடக்கக்கூடாது என்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இது மறக்க முடியாத ஒரு கொடூரமான கருப்பு பக்கம், ஒரு இருண்ட வரலாற்று அத்தியாயம். அந்த கடைசி வரைக்கும் மறக்க முடியாது.
இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.